மூணாறு போகிறோம். பொங்கலுக்கு ஊருக்கு போயிடலாம். ஸோ தனியாக போகிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வண்டியில் ஃபியூலுன்றது கொஞ்சம் கூட இல்லை. 15 லிட்டரு 40,000 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த ரயிலில். 531 கிலோமீட்டருங்க இங்கேருந்து மூணாறு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ப்ரோ. மைக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு, வளர்றனால என்ன பண்ணுறது, குளிருது வேறு. பெரிய சரௌண்டிங் அடித்த மாதிரி இருக்கும். நல்லா யாரா நீ ஆர்வ கோளாறு விளாக் பண்ண தான் நமக்கு பேசுறதே சரியாக வரும். நல்ல மிஸ்ட் செம்மையாக இருக்குது இங்கேயே. யார் அவன் யாருன்னு தெரியல, எல்லாரும் அவனை ஆர்டிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவங்க ஆர்டிஸ்ட். ஸோ கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாக் பண்ணுறாங்க. ரைடே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாங்க. அதாவது லாங் ரைடு போகிறத சொல்கிறேன், லடாக்கு அப்புறமா. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக January 8ங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. 3 o'clock கிளம்ப போகிறோம் ரைடு. எங்கே போகிறோன்னா கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க நீங்களே. ஸோ மூணாறு போகிறோம். மூணாறு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கேரளா ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றிட்டு அப்படியே பொங்கலுக்கு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக போகிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. நியூ ஃப்ரெண்டு தான் எப்போதும் போல். அவர் யார் என்னன்றதை நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஆகுதுல பேக் பண்ணி. இது இந்த டாப் பாக்ஸு, அப்புறம் என்னோட ரைடிங் கியரு, இதோட டேங்க் பேக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக ரைடு போய் ரொம்ப நாள் ஆகுறதுனால பேக் பண்ணுறதுனால நேற்று நைட்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். கரெக்டாக பண்ணி முடிக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் பண்ணோம். 3 o'clock கிளம்பணும். அதனால் அவ்வளோதான், அப்படி போக முடியாது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க, இதுக்கு மேலே கண்டினியூவாக ரைடு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே போகலாம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டுங்க GoPro வியூ. சாரி, DJ Action 3 ப்ரோங்க. ஐயோ, DJ Action 5 Pro வியூவு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:14, 3:14 ஆகுது. வண்டியில் ஃபியூலுன்றது கொஞ்சம் கூட இல்லை. ஐ திங்க் ஒரு 15 கிலோமீட்டர் தான் போவோம். ஏன்னா லாஸ்ட்டாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் ஃபியூல் போட மறந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூல் பிரேக் வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது இங்கேருந்து. அதாவது வண்டலூர் இந்த ரோட்டில் தான் போகிறேன், தாம்பரம் போகிற அதே ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். அப்படியே தான் சேம் இதே ரோடு தான், ஃபுல் ஹைவேல அப்படியே போயிட்டு திண்டுக்கல் தேனி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுக்க போகிறோம். இதுதான் பிளானு. இப்போதைக்கு என் வண்டியில் பெட்ரோல் நின்றுடக்கூடாது, ரோட்டில் நிற்காம நான் போய் பெட்ரோல் போட்டுடணும். இல்லைன்னா அவ்வளோதான், காலைல ஆரம்பிக்கும் போதே டோப் பண்ண நிலமை வந்துடக்கூடாது நமக்கு. ஸோ அந்த முன்னாடி போகிறா இருப்பாங்க, அதான் நம்ம கோர் ரைட்ரு. நாங்கள் நெக்ஸ்ட் எங்கேயாவது மீட் பண்ணுவோம் டீ குடிக்கிறதுக்கு. அப்படியே உங்கள்கிட்ட நான் இன்ட்ரோ பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ளாஷ் ப்ரோ இருக்கார்ல, இவரும் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்க. அடுத்து ஃப்ளாஷ் ப்ரோவால் வர முடியல. ஸோ அதனால் நான் அப்படியே இவர்கிட்ட கேட்டேன், வரேன்ட்டாங்க. ஸோ அதோட அழைச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்குங்க. அவர்கிட்ட ஃபியூல் பிரேக்குன்னு சொல்லியிருந்தேன், மனுஷன் மறந்துட்டார் போல இருக்குது. ஸ்பீடு தான், லோக்கல் ஸ்பீடு தான். நல்ல ஆஃப் ஆகும்னு நினச்சி பயந்துட்டேன். ஓகே, பவர் 95. எவ்வளோ ரேட்டு? 107.81. ரேட்டு இறங்காது போல இருக்குது. இதுக்கு லாக் ஆகுது, சாவி லாக் ஆகுது, என்னன்னு தெரில. ப்ரோ, பவர் டேங்க் ஃபுல்லு. நிறைய பேர் என்ன எப்போதும் கமெண்டில் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து 0 பாருங்கள் ப்ரோ, பவர் தான் போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க. இனிமேல் பார்த்துக்குறேங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் லடாக் ட்ரிப்பில் ஸ்டார்டிங்கே அப்படி தான் சம்பவம் ஆனிச்சு. 15 லிட்டரு 34 340 எப்படி பிடிச்சிருக்கு எனக்கு சத்தியமாக புரியலையே. 1653 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. ஏங்க டேங்க் கெப்பாசிட்டியே 15 லிட்டரு தானே, எப்படி 15 லிட்டரு 34 இது முடிச்சிருக்குன்னு தெரியலையே. ட்ரிப்பு 2 வந்து 0 பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரைடு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட போகிறோன்றது தெரில. அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு ஓடுன்னு நினைக்கிறேன். ஒரு 4000 கிலோமீட்டர் ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன் இந்த ரயிலில். ஆத்தாடி, க்ளவுஸ்லாம் போட முடியல, டைட்டாக இருக்குது. ஐயோ, ரொம்ப நாளாக ஆகுதுல போட்டு. ஓகே, போமா. எந்த சாமியும் கும்பிட மாட்டேன், எல்லா சாமியும் நமக்கு சாமி தான். பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவோம். கலைஞர் பேருந்து நிலையம். ஸோ கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டுன்றதை தாட்டிட்டோம். எல்லாத்தையும் தாங்க. அது எங்க என் பையன் பல்சு வச்சுக்கலாம். ஏன் வண்டி எடுத்துமா போனாங்கப்பா, எனக்கு வண்டி போறதில்ல ஓட்டத்து. அப்புறம் ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 531 கிலோமீட்டருங்க இங்கேருந்து மூணாறு. தேனி இங்கேருந்து நேராக போயிட்டு திண்டுக்கல், திருச்சி திண்டுக்கல் தேனி, அப்படியே அங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா நமக்கு மேலே மூணாருக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதான் என்னோட பிளானு. பாட்டு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இவர் தான் ப்ரோ.
ஆக்சுவலாக நான் ஃபேஸை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க, மறந்துட்டேங்க. தான் டீ குடித்தோம். லெமன் டீயை போட்டு அப்படியே கிளம்புவோம். ட்ராவல் சாங் தமிழ் ஸ்டார்டிங்கே அர்ஜுனவில் ஆரம்பிப்போமா? ஓகே. அர்ஜுனவில்லுப்பா. ஐயோ, சாவி போட்டால் ஏன் பிளிங்க் ஆனிச்சுன்னு தெரில சத்தியமா. ஏதோ ஆகுதே லான்ச் கண்ட்ரோல்னு. ஏய், சம்பவம் மண்டபம் ரைடில் கார்னரிங் ஏபிஎஸ்ஸா? என்ன சம்பவம் பண்ணுது வண்டி? ஐயோ, பயத்தை கலப்பதே வண்டி. hours later. ஏ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சுங்க. பட் ஆனால் ஏன் ரெக்கார்ட் பண்ணலன்னா, நம்மளோட மைக்கு வந்து ஒரு சின்ன ஒயரிங் மைக் இல்லாமல் இதோட டிஜே மைக்கு வச்சுருந்தேன்னா அது கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ப்ரோ உங்கள் நேமு? என் பேர் தினேஷ். தினேஷ் இவர் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறோம் 2 பேரும். நம்ம ஃப்ளாஷ் ப்ரோ சொல்லியிருப்பார்ல, அவர் சொல்லி தான் நமக்கு ஒரு மீட் பண்ணேன். இதோ வந்து வரேன் ஒரு நிமிஷம். அதான் சின்னதாக ஒரு காஃபி பிரேக் போடலான்ட்டு இடைக்கு வந்திருக்கோங்க. பைக்கு செம்ம குளிர் நட்டிக்கு எடுத்துச்சு எங்களுக்கு ரைடெலாம். சொல்கிறது இன்னும் ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோங்க. இன்னும் பேலன்ஸ் ஒரு மினிமம் ஒரு 350 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா அவங்கள்ட்ட போக போக பேசுகிறேன். மைக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. அது இல்லாமல் நம்ம பைக்கும் சம்பவம் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ட்டு காட்டுது. வார்னிங் பார்த்தீங்கன்னா கீழ் சுவிட்சா சைடு ஸ்டாண்ட் இப்போதைக்கு. ஆனால் இதோட தானாக ஆஃப் ஆகி தானாக ஆன் ஆகுதுங்க. எல்லாமே சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. போகிற வழியில் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பைக்கை. ஓகே, இப்போ அலர்ட் போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா வீடியோவில், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஏபிஎஸ்ஸு, ட்ராக்கிங் ஏபிஎஸ்ஸு எல்லாம் அலர்ட்டும் காமிச்சிட்டு இருந்துச்சு. எரர் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஓகேவாகிடுச்சு. தெரில என்ன பண்ணுது அப்படின்றது தெரில டிஸ்பிளே உள்ளார. அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னா, நம்ம வந்து ஒயர்டு மைக் யூஸ் பண்ணல, ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டிஜேயில் வரும் சின்னதாக மைக் மினி, அதான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னன்னா, நம்ம கண்டினியூவாக ஒரு டைம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டோம்னா தானாக ஆஃப் ஆகிடுது மானிட்டர். நான் அந்த இது மைக்கு ஓரளவுக்கு அப்போல்லாம் சைலண்ட் ஸ்லீப் மோடில் போகிற மாதிரி போயிடுது. ஸோ அதை நம்ம போகும்போது ரெக்கார்ட் பண்ணோம்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம கையை உள்ளே விட்டு ஆனும் பண்ண முடியாது அதை, ஏன்னா உள்ளா இருக்குது, குட்டியோண்டுக்கு இருக்கும். க்ளவுஸை போட்டு உள்ளே வைக்க முடியாது. திருப்பி நம்ம நின்று பைக்கை நிறுத்தி திருப்பி ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. வளர்றனால என்ன பண்ணுறது, குளிருது வேறு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 343 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குதுங்க. நம்ம மூணாருக்கு திருச்சிக்கு இங்கேருந்து 91 கிலோமீட்ரு. திருச்சி வரைக்கும் போயிட்டு முடிஞ்சால் திண்டுக்கல் வரைக்கும் ஒரே ஷிஃப்ட்டு. 348 இருக்கா டோட்டலாக. ஒரு 150 கிலோமீட்டருக்கு அடுத்த ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தென் அப்படியே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பின்னாடி வர ப்ரோவை வச்சு நம்ம ரொம்ப பாடப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நார்மலாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரைவ் பண்ணுறதுனால உட்கார முடியல, டிக்கி வலிக்குது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். 2 பைக்கை கண்டினியூவாக ஓட்ட முடியல. எங்கேயாவது உட்காரலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது மைண்ட் செட்டு. எதுக்குடா ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறோம், உட்காருவோண்டான்ட்டு ஒரு மணி நேரம் உட்காரணும் போல தோணுது எனக்கு எங்கேயாவது. அந்த அளவுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. திருச்சி 89 கிலோமீட்டர். குளிர் வேறையா, குளிரில் போத்திக்கிட்டு தூங்கினா போகுதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு மைண்ட் செட். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:26 ஆகுது. ஒரு 8 மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப. இந்த ட்ரிப்பு வந்து எப்படி அமையுன்றது எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. எதனாலனா, எங்கே போகிறோம், மூணார் போகிறோன்றது பிளான் பண்ணேன். அங்கே போய் எங்கெங்கே போகிறோன்றது எனக்கு பிளானே இல்லை சத்தியமாக. பின்னாடி வர ப்ரோ வந்து மூணார் போகணுன்ற மாதிரி பிளான் போட்டார். அவருக்கு அங்கே கொஞ்சம் அந்த வாகமான் இடுக்கியெல்லாம் போகணுன்னு சொன்னார். ஸோ ஓகே அப்படியே போயிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து 4 டேஸுங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் ட்ரைவ் பண்ண என்னால் வர முடியும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 4 நாளைக்கு கேரளா ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து, அதாவது பொங்கலுக்கு முன்னாடி 2 நாள் இருக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே பொங்கல். இந்த 2 நாள் நான் எங்கேயாவது போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்ன்றது தெரில. கரெக்டாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போக்கி ஒரு ரஃபாக ஒரு பிளான்னா மூணார் போயிட்டு, ஏன்னா மூணாரில் வந்து ஒரு 2 நாள் போதும் மூணார் வாகமான் மொத்தமாக வட்டவாடெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படிலாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா அங்கேருந்து வர்க்காலா பக்கம் போகலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வர்க்காலா போய்ட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாமான்னு. ஏன்னா மூணாரே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சரௌண்டிங் அடித்த மாதிரி இருக்கும். நல்லா குளிருது எனக்கு கூட. இப்போ ஒரு ஆக்சுவலாக ஒரு 80-90 போனோம்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. ஏன்னா நமக்கு உள்ளே எல்லாருமே தெர்மல் லேயர் இருக்குது ரைடிங் கியரில். பின்னாடி வர ப்ரோக்கு வந்து மேலே ஜாக்கெட் மட்டும் தான் போட்டிருக்காரு, கீழே பேண்ட்டு போட்டிருக்காரு, நார்மல் பேண்ட்டு. குளிர் நடுக்குது அவருக்கு. க்ளவுஸ் வழியாக காற்று உள்ளே போதான். நமக்கு இந்த இது இருக்கிறதுனால க்ளவுஸ் கொஞ்சம் தடுக்குது காற்றை.
கூலிங்காக காற்று உள்ளே ஏறுறத கொஞ்சம் தடுக்குது. இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்குது ரைடிங் கியர் எல்லாம். அடிக்கிற பனிக்கு வெயில் வந்தால் தான் தப்பிப்போம் போல் இருக்கு. நான் இருங்கடா, எங்கடா போவான் அவன்? அவனுக்கே வழி இல்லாமல் தான் சுற்றுறான். போடு, கடுப்பாயிட்டானுங்க போல இருக்கு. திட்ட ஆரம்பிச்சிட்டான். யாரா நீ ஆர்வ கோளாறு? முன்னாடி உள்ள ஆட்டம் நல்லா தான் போயிட்டு இருக்காப்புல. அவனுக்கு கொஞ்சம் லோடு உள்ள வண்டி எப்படி பொறுமையாக தான் ஏறும். ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கான் விடாமல். நம்ம ரைடோட 4வது டோல்கேட்டுங்க அது. ஆமாம் கரெக்டு தான், 4வது டோல்கேட்டு. என்ன டோல்கேட் நேமு சத்தியமாக தெரில, போடல எங்கேயும். எல்லோரும் கிளம்பி வேலைக்கு போக கிளம்பியிருக்காங்க. ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போக கிளம்பியிருக்காங்க. நம்ம ரைடு போக போகிறோம். போவோம். இன்றைக்கி வேற வியாழக்கிழமை தானா, வீக் டேவா, ஸோ அதனால் எல்லோரும் அப்படி இருக்காங்க கிளம்பி. இங்கேயும் திருச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 83 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. பார்ப்போம், திருச்சி தாண்டி திண்டுக்கல் போயிட்டு அடுத்த பிரேக் எடுத்துகிட்டு பசிக்குது சாப்பிட்டுட்டு அடுத்தது யோசிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். விளாக் இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா? ரொம்ப நாள்னா ஆகுது. அது எப்படி சொல்கிறது, 4 மாதம் ஆகுது. லாஸ்ட்டாக லடாக்கு போனப்போ மோட்டோ விளாக் பண்ணது. அப்புறம் இங்கே சென்னையில் லோக்கலில் ஒரு இந்த நம்மளோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்த வீடியோ பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லையா, வாய் ரொம்ப குளருது. மறுபடியும் ப்ராக்டிஸுக்கு வரணும். விளாக் பண்ண தான் நமக்கு பேசுறதே சரியாக வரும். இல்லை குளிர் வேறங்க, வாய் வேறு டைப் அடிக்குது படன்னு. நல்ல மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது இங்கேயே. மூணாரில் எப்படி இருக்குன்னு தெரில. அப்புறம் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வீடியோ பார்க்குற யாராவது ஹெல்மெட்டு உள்ளே வந்து எனக்கு நாய்ஸ் கேட்கக்கூடாது, வின் நாய்ஸ் அதிகம் கேட்காத மாதிரி ஹெல்மெட், எந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம்? இல்லைனா நீங்கள் ஏதாவது நல்ல ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணுறது ஆசர் யூஸ் பண்ணுறேன். கேவலத்துலேயும் கேவலம். மைக்கில் அவ்வளோ நாய்ஸ் கேட்குது. அதனால தான் நான் இந்த மைக்கே யூஸ் பண்ணுறேன். ஒயர்டு மைக்கு போட்டோம்னா ஒரு 70க்கு மேலே போனாலே சின்ன நாய்ஸ் ரொம்ப கேட்குது. அதனால தான் நான் ஒயர்லெஸ் மைக் இந்த மைக்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் வாங்கி. ஆனால் இது என்னன்னா இது மாதிரி பிரச்சனை தருது. தானாக ஆஃப் ஆகிக்குது. அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் ஆஃப் ஆகிடுது தானா. என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்கும் போல இருக்குது மைனஸு. எந்த ஹெல்மெட்டு வின் நாய்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு யாராவது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இதை எப்படினாலும் வாங்கிடுறேன். அதை இது கடுப்பாகுது. 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். உள்ளே எல்லாம் இந்த வைசர்லாம் தானாக திறந்து வச்சா நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. எப்படினாலும் நான் ஹெல்மெட் மாற்ற தான் போகிறேன். அது எந்த ஹெல்மெட் வாங்கலான்னு மட்டும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90லே போயிட்டுருக்கேன். 92 தான் மேக்ஸிமம். ஏன்னா இது நல்லா இருக்குது. இதுக்கு மேலே ஸ்பீடாக போனால் குளிருது. இது 90ல் போகிறேன்னா எனக்கு மைலேஜும் நல்லா தருது. பாருங்கள், ஆஃப் டேங்க் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டு வந்திருக்கேன்? எவ்வளோ கிலோமீட்டருமா? 238 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். நமக்கு ஒன்றும் ரேஞ்ச் எவ்வளோ பார்க்குமா? 210 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. ஓடும் ஒரு 150 ஓடும். ரவுண்டாக ஒரு 350 கிலோமீட்டராவது நமக்கு ஓடும் டேங்க் ஃபுல் பண்ணால். ஆக்சுவலாக இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ப்ளஸ் என்ன கிடச்சிருக்குன்னா, அந்த இது நான் ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணல, அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. எனக்கு பாருங்கள், ஸ்டாண்டர்டே அப்படி உட்காந்துருக்கேன். நல்லா முதுகு நிமிர்ந்து உட்காந்துருக்கேன். நம்ம ஹிமாலயனில் உட்காந்து ஓட்டுவோம் இப்படி, அதை மாதிரி உட்காந்துருக்கேன். ஹிமாலயன் அப்படி நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுவோம், அந்தளவுக்கு உட்காந்துருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு ஹேண்டில் பார் ரைஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. இது ஒன்று. 2வது மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரு. சின்ன பள்ளத்தில் விட்டு பாருங்கள், இதில் விட்டால் கூட நமக்கு ஷேக்கு தெரியுது, கையில் வைப்ரேஷனு. ஆனால் பழைய டயர் இருக்கும்போது இப்படி தெரியாது. பட்டன் டயர் போட்டதுனால இப்படி தெரியுது. அது ஒரு கடுப்பு, வேறு வழியாக டென்ஷன் ஆகுது. அப்புறம் இருங்க, அப்படியே வண்டி லெஃப்ட்டுக்கு போதா, ஏன்னா ஹேண்டில் பார் ரைஸ் மாற்றும் போது ரைஸ் பண்ணுறத நான் மாட்டினேன்ல, அப்போ மாட்டும்போது கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டு தள்ளி மாட்டிட்டேன் போல இருக்குது ஹேண்டில் பாரை. அதனால் லைட்டாக ஒரு பக்கம் லெஃப்ட்டு இழுக்குது வண்டி. ஆனால் இது மாதிரி ரோடெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளைச்சு தெரியுங்களா? இந்த பக்கமே வந்தது இல்லை இது மாதிரி ரோடை பார்த்து. 6 மாதம் ஆகுதா? 5 மாதம் ஆகுது. ரவுண்டாக 5 மாதம் ஆகுது இது மாதிரி ரோடை பார்த்து. காய்ஸ், அப்புறம் லடாக் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், லடாக் சீரிஸ் அவ்வளோவா வியூஸ் போல். அது எனக்கே தெரியும் தான். ஏன்னா நமக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடையாது, சப்ஸ்கிரைபர் அவ்வளோ கிடையாது. ஆனால் அதுலேருந்து சப்ஸ்கிரைப் நான் பண்ணவங்க நிறைய பேர் பண்ணீங்க. 5000 பேருக்கு மேலே லடாக் சீரிஸுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இருந்தாலும் லடாக் வீடியோஸ் வந்து இப்போயுமே வியூஸ் போகுது தான். பார்க்குறாங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க புதுசாக, சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு. உங்கள் லடாக் சீரிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் வந்து பர்சனலாக டிஎம் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் என் வீடியோவே நானே நிறையா வாட்டி பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா வரைவேன். ஆக்சுவலாக வரைஞ்சிட்டு இருக்கும்போது மோட்டோ விளாக் வீடியோ ஏதாவது இருக்கான்னு பார்த்து தேடி பார்ப்பேன். செரி ப்ரோ வீடியோ தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவரோட அந்த வேர்ல்டு ரைட் பண்ணார்ல, அந்த சீரீஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வந்துட்டுருப்பேன்.
அப்படி யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க லடாக் சீரிஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஒரு 30 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் 30 வீடியோ ஒர்த்தாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்பலாம் லென்த்தெல்லாம் போடல, கரெக்டாக நிறைய கிராப் பண்ணி நல்லா உள்ள ஃபுட்டேஜ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்டில் பண்ணுங்கள், சப்போர்ட்டை கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், காவேரி ஆறுங்க. அப்பா, காவேரி ஆற்றுல தண்ணி இருக்கியா? எந்த ஆற்றுலையும் தண்ணி இல்லை, காவேரியில் மட்டும் இருக்குது. அங்கே பாருங்கள், மலை கோயில் தெரியுது அங்கே, பார்த்தீங்களா? மலைக்கோட்டை அங்கே தெரியுதா? நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃபீல் பிரேக்கு, 2வது ஃபீல் பிரேக்கு பவர் 95 இங்கே தான் இருக்கா, தான் போட்டலான்ட்டு. பவர் 95 டேங்க் ஃபுல்க்கா 108 ரூபா. சென்னை விட 1 ரூபா கூட இங்கே. 107 ரூபா. 1240 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 11 லிட்ரு 47 470 ml. லாஸ்ட்டாக பண்ணதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 333 ஓட்டியிருக்கோம். ஆனால் பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ 11 லிட்ரு போட்டிருக்கோமா, பேலன்ஸ் 4 லிட்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ட்ரிப்பு 0 பண்ணுறது சம்பவம் பண்ணிட்டேன். ஐயோ, மாற்றி பண்ணிட்டேன். இதை நான் ட்ரிப்பை வச்சுருக்கணும், மாற்றி பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஆல்ரெடி 333 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். இப்போ இதில் வந்து 2த்தையுமே நியூ பண்ணிட்டேன்னா, ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ட்ரிப்பை வந்து கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கணும்னு பார்க்கலான்னு நினச்சேன். மாற்றி சொதப்பிட்டேன். இங்கேருந்து தேனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 கிலோமீட்ரு. ஸோ அங்கேருந்து மேலே ஏறுறது வந்து 70 கிலோமீட்டர் காமிக்குது மூணார் போகிறதுக்கு. டோட்டலாக மொத்தம் 210 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படியே போகலான்ட்டு மேப்பு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு போகணுன்னு காட்டுது. எப்படி இருந்தாலும் ஒரு மணிக்கெலாம் போயிடும்னு வச்சிங்களேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி தான் போக போகிறோம். ஏன்னா ரோடு நல்லா தான் இருக்கும். இந்த ரோட்டில் ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம், திருப்பி ஆல்ரெடி வந்திருக்கோம். போன வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த வால்பாறை அதிரப்பள்ளி போன ட்ரிப்லேயே நம்ம மூணார் போயிட்டு சுற்றி பார்க்கல, திருப்பி வீட்டுக்கு போகிற மாதிரி அவசரத்துக்கு போகிறதுனால வந்துட்டோம். தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. எங்கே ப்ரோவை காணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். மைக் கனெக்ட் ஆகுதுனால ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் ஆயிடுச்சுங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்தோம், அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் ரைடை கண்டினியூ பண்ணுறோம். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.